வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். புதுவை மாநிலம் கோவிந்தசாலை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவில் 26ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. பக்தர்களுக்கு கும்பம் உணவு வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை ஆறுமுகம் பத்மாவதி என்கிற நாகம்மாள், துணை அமைப்பாளர், நகர மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சி குடும்பத்தினர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி மாநில பொருளாளர் மதன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நான் வாழ 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 இந்த பூவரையில் நீ விழித்திருப்பாய்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு சொந்த செலவில் தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினார். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்த நாளை முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தனது குடும்பத்துடன் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார். பிறந்தநாள் கொண்டாடிய இவருக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு நடராஜன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான தொகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி ஏழை எளிய பயனாளிகளுக்கு 10 தட்டு வண்டி, 20 தையல் இயந்திரம், 2 பேருக்கு இருசக்கர வாகனம், சுமார் 2000 பேருக்கு புடவை மற்றும் 1500 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவி அட்டை போன்ற நலத்திட்டங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பட்டாசு வெடித்தும் அன்னதானம் வழங்கியும் ஈரம் ராஜேந்திரன் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினர். INTC மாநில தலைவர் GR பாலாஜி பிறந்தநாளையொட்டி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. INTC மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாளையொட்டி தொழில் மாநிலம் முழுவதும் INTC தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக நேற்று நேரு சிலை அருகே வியாபாரி கௌரவ தலைவர் விஜய் குணாளன், தலைவர் ஏழுமலை ஆகியோரின் தலைமையில் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தலைவர் பாலாஜி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மதிய உணவு வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் பிரசாந்த் குமார், ராகவன், செயலாளர் முருகன், பொருளாளர் நூர் முகமது, துணை செயலாளர் மச்சகாந்தி, அருண்குமார் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். கோட்டக்குப்பம் சமூக சேவகி கவிதா சிவகுமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தனது சொந்த செலவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் விருது வழங்கும் விழா நடத்தினார். பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர் நகரமன்ற தலைவர் SS ஜெயமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு கவிதா சிவகுமாருக்கு பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து MLA ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பிறந்தநாள் விழாவில் 500 பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் துவங்கியது. துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பட்ஜெட் தொடக்க உரையை வாசித்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார். முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றனர். முன்னதாக சட்டப்பேரவை வளாகத்தில் துணைநிலை ஆளுநருக்கு காவலர் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் பூங்கொத்து வழங்கி துணைநிலை ஆளுநரை வரவேற்றார். सर 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 स्पीकर सर स्पीकर सर एलजी सर थैंक यू सर மூலம் இந்த அரசு நிரப்பி வருகின்றது. இதனுடைய அடிப்படையில் கடந்த நிதியாண்டில் நேரடி போட்டித் தேர்வுகளின் மூலம் பல்வேறு அரசு துறைகளில் உள்ள 1119 பதவிகள் நிரப்பப்பட்டுள்ளன. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலையத்தில் இருந்த இவ்வாட்சி பரப்பின் நிர்வாகத்திற்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் குழுவின் தலைவர் அவர்கள் துறைகளின் செயல்பாடுகளை பாராட்டியும் இவ்வாட்சி பரப்பின் நிதி ஆதாரங்கள் அளவாகவே இருப்பதால் இந்த அரசு செலவினங்களை வருவாய் கோடி, அதாவது 93.58 விழுக்காடு செலவு செய்துள்ளது. இந்த செலவினம் இதற்கு முந்தைய ஆண்டு 2022-23 செலவினத்தை ஒப்பிடுகையில் 6.55 விழுக்காடு கூடுதலாகும். ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய நிதி குறியீடாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது திகழ்கின்றது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவர். நமது ஆட்சி பரப்பின் 2020
7.61 விழுக்காடு வளர்ச்சியை காட்டுகிறது. என்னுடைய முகப்பறை நிறைவாக முந்தைய நிதியாண்டில் பல்வேறு துறைகளின் கீழ் இந்த அரசால் நிறைவேற்றப்பட்ட சில முக்கிய திட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நலம் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண்மையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அறிவர். வேளாண்மை உற்பத்தியை அதிகரிக்க இந்த அரசு உற்பத்தி ஊக்கத்தொகை சாகுபடிக்கு புதுச்சேரி அரசே செலுத்தி வருகிறது என்பதை தருணத்தில் குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் 2021 ரபி பருவத்திற்கான பயிர் காப்பீடு 140 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதியில் 2023ஆம் ஆண்டு பருவந்தவறி பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல் சாகுபடி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் ஏனாம் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணமாக 3.79 லட்சம் 50 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரத பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதி உதவி வழங்கும் இத்திட்டத்தின் கீழ் விவசாய நிலமுள்ள 8279 விவசாய குடும்பங்களுக்கு நிதி உதவியாக 4.97 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியில் நெல் சாகுபடி செய்த 9889 விவசாயிகளுக்கு சொர்ணாவாரி, சம்பா மற்றும் நவரை 2023-24 பருவத்திற்கு உற்பத்தி மானியமாக 7.85 கோடி வழங்கப்பட்டுள்ளது. சம்பா பருவத்தில் இயற்கை வழி நெல் உற்பத்தி செய்த 96 விவசாயிகளுக்கு 9.9 விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக. இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion Dot Laser Cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion Dot Tailoring Institute மட்டும்தான். சோ நம்ம Fashion Dot Tailoring Instituteல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்காங்க.